கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவரே நீதி செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்திலே இன்னைக்கு அநேக வழக்குகளுக்கு நாம் நீதிமன்றங்களை நாடும் போது நம்முடைய நீதி வெளிப்படாமல் போகிறது. பணம் இருக்குமானால் நீதியையும் புரட்டி விடுகிறார்கள், உண்மையை புரட்டி விடுகிறார்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை ஒரு நாளும் அநீதிக்கு துணை போக வைக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். உங்களுடைய நீதியினால் தான் நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்தில் உள்ளாலும், நாங்க பாவிகள் தான், நாம் குற்றம் செய்தவர்கள் தான். ஆனாலும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறக்கிற இயேசு நமக்கு நீதி செய்து நம்மை நீதிமானாய் அவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். இன்றைக்கு நம்ம ஒருவேளை நம்முடைய நீதிகள் ஒருவேளை வர முடியாமல் தடையா இருக்குமானால் இந்த நீதி உள்ள தெய்வம் நமக்காக வழக்காடி நீதி செய்ய போக வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அவரது செய்வார். நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு சுதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ராஜா. ஆண்டவரே, நீர் ஆகையால் நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து நீர் எங்களுக்கு நீதி செய்து வந்திருக்கிறீர். எங்களை நீதிக்குள்ளாக்கி வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, நீ நீதி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தாவே, உம்முடைய நீதி அவர்களுக்கு கடந்து வருவதாக. ஒருவேளை அவர்கள் ஏதேனும் ஆண்டவரே நீதிக்காய் என்னுடைய தீர்ப்புக்காய் காத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த காரியங்களிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நீதி செய்து அவர்களை மகிழ பண்ணுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நாம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு